வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 தரம் 11 வரலாறு புவியியல் மாணவர்களுக்கான ஒரு உலகப்படம் ஒன்று இன்றைய வகுப்பில் நான் போட்டிருக்கிறேன். அந்த உலகப்படத்தில் உலகில் உள்ள கடல்கள், இது காப்புதா சாதாரண தர பரீட்சையிலும் இந்த கடல்கள் வருகிறது. இந்த முறை அந்த பால்டிக் கடல் இந்த முறை பரீட்சையில் வந்திருக்கிறது. ஏதாவது ஒரு கடல் கட்டாயம் வரும். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நான் உலகில் காணப்படுகிற கடல்களும் சமுத்திரங்களும், இப்போ சமுத்திரங்கள் தெரியும் உங்களுக்கு, உலகில் 5 சமுத்திரங்கள் இருக்கிறது. பசிபிக் சமுத்திரம், அத்லாந்திக் சமுத்திரம், இந்து சமுத்திரம், ஆர்டிக் சமுத்திரம், அந்தார்டிக் சமுத்திரம். அப்போ இங்கே நாங்கள் எங்களுக்கு பிரதான கடல்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த கடல்களில் இப்போ ஆப்பிரிக்கா கண்டம் தெரியும் உங்களுக்கு. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இந்த கடல்கள் எல்லாம் நீல நிறத்தால் நிறந்துட்டப்பட்டிருக்கிறது. மத்தியதர கடல் என்றது அதில் ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய மேல் விளிம்பில் காணப்படுது மத்தியதர கடல். மத்தியதர கடலுக்கு கீழே செங்கடல் என்றது, அது கடல் நீல நிறத்தால் நிறந்துட்டப்பட்டது எல்லாமே கடல்கள் தான். அதே மாதிரி அதற்கு கீழே அரேபிய கடல் என்று சொல்லி நீளத்தால் நிறந்துட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே பார்த்தோம்னு சொன்னால் பிரித்தானியாவுக்கு கிட்ட வடகடல் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அந்த வடகடலுக்கு பக்கத்தில், அதாவது கிழக்கு பக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் பால்டிக் கடல், அதாவது நீல நிறத்தால் நிறந்துட்டப்பட்டிருக்கிறது. இந்த முறை பரீட்சைக்கு வந்த ஒரு கடல். அதே போல் கீழே அதற்கு பால்டிக் கடலுக்கு கீழே பார்த்தோம்னா கருங்கடல், அதுக்கு பக்கத்தில் கஸ்பியன் கடல் நீல நிறத்தால் தீட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் அதுக்கு பக்கத்தில் ஏரல் கடல். அதை மாதிரி நாங்கள் இங்கால கிழக்கு பக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஜப்பான் கடல் போடப்பட்டிருக்கிறது. ஜப்பான் கடல் நீளத்தால் நிறந்தீட்டப்பட்டு காணப்படுகின்றது. அதே போல் இந்த உலகப்படத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய மேற்கு பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் கரீபியன் கடல் என்று சொல்லி ஒன்று காட்டப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய கிழக்கு பக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் மஞ்சட் கடல் என்று அதில் நிறந்துட்டப்பட்டு இருக்கின்றது. அப்போ ஆகவே இது தரம் 10 11 மாணவர்களுக்கான, அதாவது புவியியல் வரலாறு கற்கின்ற மாணவர்களுக்கு தான் இந்த பகுதி உதவும். அந்த வகையில் இந்த உலகில் உள்ள கடல்களை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.